ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, மார்க்கெட் வந்து ஒரு ஆல் டைம் ஹை வந்து ரொம்ப க்ளோஸா நெருங்கி வந்துருச்சு இன்னைக்கு. ஸோ, மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 26,100 வந்து அதாவது எப்படி சொல்றது? பிரேக் அவுட்டு கீழயும் அடிக்காம, மேலயும் அடிக்காம, ஒரு 20, 30 பாயிண்ட் கீழ இறங்க, திரும்ப 20, 30 பாயிண்ட் திரும்ப மேல ஏற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஃபன் பண்ணிட்டாப்ல காலையில. ஆ அண்ட் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல ஹை அதாவது நல்ல ஹைனா மீன்ஸ் ஆ 26,220, 30 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து தான் க்ளோசிங் வந்துட்டு இப்போ 192ல க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஒரு நல்ல மூவ்மெண்ட் தான். ஸோ இன்னைக்கு வந்து மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா, பேங்கிங் அதாவது செக்டார் வைஸ் பார்க்கும்போது பெருசா எந்த செக்டாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா, நல்லா ஏறுது, திரும்ப இறங்குது, ஏறுது, இறங்குது அந்த மாரி தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டாக்ஸ்ல வந்து ஹெவி வெயிட்ஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ரிலையன்ஸ் அண்ட் HDFC. ஸோ ரிலையன்ஸ் வந்து ஒரு மேஜர் பாயிண்ட் வந்து பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த பாயிண்ட்ட வந்து பிரேக் பண்ணி தான் வந்து இன்னைக்கு க்ளோசிங்கும் வச்சிருக்காங்க. நல்லாவே க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் வந்து பார்க்கும்போது, ஓவராலா இப்போ கரண்ட்ல என்ன மாரி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்டின்னா, டவ் ஜோன் அண்ட் நாஸ்டாக் வந்து நல்ல ஒரு கேப் அப்ல தான் இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு. பட் வந்து இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த ஒரு நியூஸ் என்ன அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஆ விசா அதாவது யுஎஸ்க்கு இங்கேருந்து போறோம்ல. ஸோ அவங்களோட விசா வந்து மறுபடியும் வந்து ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் இமிகிரேஷன்ஸ் அண்ட் பார்டர் ஃபீஸ் இதெல்லாமே வந்து யுஎஸ் வந்து ரைஸ் பண்ண போறாங்க. இன்கிரீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாரி ஒரு நியூஸ் வந்து இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. கரெக்ட்டா எப்போ அப்படின்னா, ஒரு 1/2 அன் ஹவர்க்கு முன்னாடி. ஸோ ஸோ அதுல வந்து பார்க்கும்போது, ஓப்பனிங்ல இருந்தத பார்த்து நான் வந்து நல்லா வந்து அ நாளைக்கு கேப் அப் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா, இப்ப என்னன்னா அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயி நடந்துட்டுருக்கு. ஒரு ஹெவி செல்லிங் வந்து போயிட்டுருக்குங்க. டவ் ஜோன் அண்ட் நாஸ்டாக்ல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 600 பாயிண்ட் பக்கம் வந்து செல் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸு. ஸோ நாஸ்டாக்குமே வந்து ஹெவியா தான் ஃபால் ஆயிட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது, நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் கிடைக்குமா? இல்ல நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைக்குமா? அப்படின்ற மாரியான ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா, அ ஓ ஓப்பனிங்ல இருக்கும்போது நான் பார்க்கும்போது, நாளைக்கு ஹியூஜ் கேப் அப் ஆகப்போது. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து வேற லெவல்ல ஓப்பன் ஆகப்போது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பார்த்தா இது என்னன்னா, டோட்டலா அப்படியே வந்து சேஞ்ச் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ அதனால நாளைக்கு ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு பிரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போதைக்கு இருக்க சிச்சுவேஷன் படி. ஸோ ஃப்ளாட் ஓப்பனிங்கா இருக்கலாம், இல்ல நெகட்டிவ் ஓப்பனிங்கா இருக்கலாம். என்ன வேணா நடக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்டான ஒரு ரெசிஸ்டன்ட் கிட்ட வேற க்ளோசிங் வச்சிருக்காங்க நிஃப்டி ஆனது. ஸோ 26,250 ஒரு ரெசிஸ்டன்ட் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ரெசிஸ்டன்ட்ட டச் பண்ணி தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. இன்கேஸ் ஃப்ளாட்டாவோ, கேப் டவுனாவோ ஓப்பன் ஆச்சு அப்டின்னா, 26,000 தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் ஓகேங்களா? அத பிரேக் பண்ணுச்சு அப்டின்னா, 26,800 பக்கம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. மைனர் சப்போர்ட்டா வந்து 900 இருக்கு. 25,900 ஒரு மைனர் சப்போர்ட் தான். ஆனா மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா, 26,000 அண்ட் வந்து 25,800 தான் சப்போர்ட்டு. ஸோ ரெசிஸ்டன்ட் வந்து 26,250 அண்ட் 280 ஓகேங்களா? அதான் ஆல் டைம் ஹை. அத பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணுச்சு அப்டின்னா, மேல வந்து 26,500 வரைக்குமே போறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஆனா, நாளைக்கு ஓப்பனிங் எப்படி நடக்குன்றத பார்க்கணும். ஓகேங்களா? ஒரு மாரி கன்ஃப்யூஸ்டு ஓப்பனிங்ல தான் இப்போ இருக்கு. என்னால கிளியர் டெசிஷன் சொல்ல முடியல ஓப்பனிங்க பொறுத்தவரைக்கும். மத்தபடி வந்து நம்ம மார்க்கெட் நல்லா தான் இருக்கு. எஃப்ஐஎன்டிஐ பையிங் நல்லா தான் இருக்கு. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது நிஃப்டில. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியுமே வந்து கீப் ஆன் வந்து போயிட்டே தான் இருக்கான். 51,500 தான் அடுத்த ரெசிஸ்டன்ட். இன்னைக்கு 450 வரைக்கும் போயிருந்தான். ஸோ அந்த 500 ரெசிஸ்டன்ட்ட பிரேக் பண்ணான்னா 60,000 வரைக்கும் ராலி குடுக்க சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் கீழ இறங்குனான்னா 59,000 ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட், 58,500 வந்து செகண்ட் சப்போர்ட் பேங்க் நிஃப்டிக்கு. ஐடி 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 வந்து எனக்கு ஓகே தான். பெருசாலாம் நான் இவன்ல வந்து எந்த செல்லிங்கையும் நான் பார்க்கல. ஆ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஓகேவா தான் இன்னைக்கு ஓகேயான மூவ்மெண்ட் தான் குடுத்திருந்தான். பெருசா வந்து டவுன் ஆகல. நேத்து ஏத்துன ஹைக் வந்து இன்னைக்கு பெருசாலாம் எதுவும் டவுன் ஆகல. ஒரு மாரி வந்து அப் ட்ரெண்ட் மாரி தான் போயிட்டு இருக்கான். ஸோ கீப் ஆன் இப்படியே ரன் ஆனான்னா நல்லா தான் இருக்கும். ஸோ ஒரு மாரி நல்லா அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கான். ஸோ நல்லா தான் இருக்கான் என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ இதே மொமெண்டம் அப்படியே பில்டப் ஆச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ நாளைக்கு ஓப்பன் ஆனாலுமே எனக்கு வந்து 26,000 ஓகேங்களா? 26,700 வரைக்குமே ஓகே தான். எனக்கு பிரச்சனை இல்ல. இன்னும் ஒரு 300 பாயிண்ட் அவன் கீழ இறங்குனா கூட எனக்கு பிரச்சனை இல்ல. நல்ல பிரேக் அவுட் மாரி தான் இருக்கான். ரீடெஸ்டிங் எடுக்கிறது கூட வரலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸோ திரும்ப பிரேக் அவுட் எடுத்துச்சு அப்டின்னா, நல்ல ராலி குடுக்கும் ஐடி.
ரிலையன்ஸ் வந்து ஒரு சூப்பர் பிரேக் அவுட் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ நாளைக்கு கீழ இறங்குனாலும் நான் ரீடெஸ்டிங் ஃபேஸா தான் எடுத்துப்பேன். ஓகேங்களா? ஏன்னா இப்ப 1550ல இருக்கு. 1532ல வந்து ரீடெஸ்டிங் எடுத்துட்டு திரும்ப ராலி குடுத்தா கூட எனக்கு ஓகே தான். பிரச்சனை இல்ல. 1600 வரைக்குமே வந்து மூவ் ஆறதுக்கு நெறைய பாசிபிலிட்டி இருக்கு ரிலையன்ஸ்ல. ஓகேங்களா? HDFC இன்னும் ஆல் டைம் ஹை உடைக்கல. ஆனா இன்னைக்கு நல்ல மூவ்மெண்ட் குடுத்திருந்தான். அவன் வந்து 1020 உடைக்கணும். உடைச்சா மட்டும் தான் HDFCல அடுத்த ராலி அப்படின்றது நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.